ஆனந்தி கிளம்பலாம் வா, டைம் ஆச்சு. இல்லைங்க, நான் வரல. ஏன், என்னாச்சு? தெரியலங்க, ஒரு மாதிரி சோர்வா இருக்கு. இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்த. நிஜமாவே முடியலையா இல்ல யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இல்லைங்க, யாரும் எதுவும் சொல்லல. நெசமாவே முடியலங்க. சரி அப்போ வா, ஹாஸ்பிட்டல் போலாம் வா. ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். கொஞ்ச நேரம் தூங்கினாலே சரியாயிரும். இன்னைக்கு ஒரு நாள் லீவ் எடுத்துக்கிறேங்க. லீவ் எடுத்துக்கிறியா? நானே லீவ் எடுத்துக்கோன்னு சொன்னாலும் வேணாம்ப. இப்ப நீயே லீவ் எடுத்துக்கிறேன்னு சொல்ற. அவ்வளவு முடியலன்னா ஹாஸ்பிட்டல் போய் தான் ஆகணும். வா போலாம். இல்லைங்க, ஆஸ்பத்திரிக்கு போற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. நேத்து ராத்திரி சரியா தூங்கல, அதே சோர்வா இருக்குது. கொஞ்சம் தூங்கணும் போல இருக்கு. தூங்குனா சரியாயிரும். நிஜமா தான் சொல்றியா? தூங்கினா போதுமா? ஹாஸ்பிட்டல் போக வேண்டாமா? இல்லங்க, தூங்குனா சரியாயிரும். சரி வா, அப்ப கிளம்பலாம். ஏங்க, தூங்கணும்னு சொல்றேன், மறுபடியும் கிளம்பலான்னு சொல்றிய? உன்னை தூங்க தான் கூட்டிட்டு போறேன். எங்க கம்பெனிக்கு போயா? இல்ல, கோகிலா வீட்டுக்கு போய். ஏங்க, தூங்கறதுக்கு எதுக்குங்க கோகிலாக்கா வீட்டுக்கு போகணும்? இங்க உனக்கு சேஃப்டி இல்ல. கோகிலா வீடு தான் சேஃப்டி. டேய், என்ன மனசுல வச்சுக்கிட்டு பேசுற? துளசிய மனசுல வச்சுக்கிட்டு தான் பேசிட்டு இருக்கேன். என் பொண்டாட்டி இனிமே தனியா அந்த வீட்டை விட்டுட்டு போக மாட்டேன். விடாதடா, விடாத. பேசாம அப்படியே கோகிலா வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடு. யார் வேணான்னு சொன்னா? தோ இவ தான் வேணான்னு சொன்னா. சூனியக்காரியோட சிக்கல் இல்லாம தனி கொடுத்தனமா என் காதல் பொண்டாட்டியோட வாழணும்னு எனக்கும் ஆசைதான். எனக்கு அது ஓகே தான். ஆனா அத்தையை விட்டு போக கூடாது அப்படின்னு நியாயதரமெல்லாம் பேசுவா இந்த பாசக்காரி. ஐயோ, ஒரு நாள் லீவ் எடுக்கிறதுக்கு எங்க பெரிய பிரச்சனை பண்றீங்க? யாரு? நான் பிரச்சனை பண்றேனா? ஆமா, நீங்க தான் பிரச்சனை பண்றீங்க. நான் எங்கேயும் வரலங்க. நான் இங்கே இருந்து ஓய்வு எடுத்துக்கிறேன். தூங்குனா சரியாயிருங்க. நான் இங்கே தூங்கிக்கிறேன். சொன்னா கேளுங்க. சரி அப்போ போ, ரூம்ல போய் படுத்துக்கோ. ஆ, நான் போறேன். நீங்க கம்பெனிக்கு கிளம்புங்க. நான் தூங்க போறேன். ஏன் ஆனந்தி, பேசாம நானும் வேணா லீவ் போட்டுட்டுமா? எதுக்குங்க? கம்பெனில வேலை அம்புட்டு இருக்குது. 2 பேரும் போலனா நல்லா இருக்காதுங்க. நீங்க போயிட்டு வாங்க. நான் தூங்கி எந்திரிச்சா சரியாயிருங்க. தூங்கி எந்திரிச்சா சரியாயிடும் தான். தூங்குவியா? வேற என்னங்க செய்ய போறேன்? நிச்சயமா தூங்கதே போறேன். நீங்க கவலைப்படாம கிளம்புங்க. சரி நான் கிளம்புறேன். ஆனா ரொம்ப முடியலன்னா எனக்கு கால் பண்ணு, வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். ம், சரிங்க. யாழி, அண்ணா, யாழி. சொல்லுங்கண்ணா. ஆனந்திக்கு உடம்பு முடியலையா? எனக்கு கம்பெனியில் முக்கியமான வேலை இருக்கு, லீவ் போட முடியாது. அதனால நீ இன்னைக்கு ஒரு நாள் காலேஜுக்கு லீவ் போட்டு வீட்லயே இருந்து ஆனந்தியை நல்லபடியா பார்த்துக்கோ. என்ன யோசிக்கிற? காலேஜுக்கு லீவ் போட்டுரு. ம், ஐயோ ஏங்க, எதுக்கு இப்ப யாழிய லீவ் போட சொல்றீங்க? நான் தான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. நீ அப்படிதான் சொல்லுவ. அப்புறம் ஏதாச்சும் ஆனா கூட ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன். உன் மனசுக்குள்ளேயே எல்லாத்தையும் மறைச்சு வச்சுப்பேன். யாரையும் காட்டி கொடுக்கவும் மாட்டேன். யானி, இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டு வீட்லயே இரு. ஆனந்தியை நல்லா பார்த்துக்கோ. ம், அவ உடம்பு இருக்கிற கண்டிஷனுக்கும் நம்ம வீடு இருக்கிற கண்டிஷனுக்கும் யாராவது ஒருத்தர் அவ கூடவே இருந்து கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். சரி பார்த்துக்கோ. ஏதாவது எமர்ஜென்சினா உடனே எனக்கு கால் பண்ணு. ஆனந்தி கால் பண்ண வேணான்னு சொன்னாலும் நீ கால் பண்ற. யாராவது ஏதாச்சும் ஒரு சின்னதா குடைச்சல் கொடுத்தா கூட நீ உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். புரியுதா? சரிண்ணா. சரி ஆனந்தி, நான் கிளம்புறேன். நீ போய் தூங்கி ரெஸ்ட் எடு, சரியா? ம், அண்ணி, உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா? ரூமுக்கு கூட்டிட்டு போகணுமா? இல்ல யாழினி, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நானே போய்க்கிறேன். தூங்க தானே போறேன்.
ஏதாச்சும் வேணும்னா நானே கூப்பிடுறேன். சரிங்க நீ, நான் ரூம்ல இருக்கேன். சரி. என்னத்த மாமா இப்படி பண்ணிட்டு போயிட்டாரு, என்ன பண்றது இப்போ? நாம ஒண்ணும் பண்ண வேணாம், இவ தான் சரி பண்ணணும். என்ன பாக்குற? நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ தெரியாது. யாழினி வீட்ல இருக்க கூடாது. அவளை எப்படி வெளியில அனுப்புவியோ அது உன் பொறுப்பு. நீ எங்க கூட வந்தே ஆகணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம கிளம்பியே ஆகணும். ஆனா அத்தை, என்கிட்ட எதுவும் பேசாத. என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு என் புள்ள பேரை உன் புள்ளைக்கு அப்பான்னு இருக்கிறத எடுத்தாகணும். அதுக்கு என்ன செய்யணுமோ அது செய். அத்தை, அத்தை. ஏன் அன்பு, நீ ஆனந்தி ரெகுலரா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறல, டாக்டர் என்ன சொல்றாங்க? கூட்டு போயிட்டு தான் இருக்கேன். டாக்டரும் ஆனந்திக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தான் சொல்றாங்க. இந்த நேரத்துல கொஞ்சம் உடம்புக்கு ஏதாச்சும் ஒண்ணு வந்துட்டே தான் இருக்கும் அன்பு, பயப்பட வேண்டியதில்ல. இருந்தாலும் ஆனந்தி அடிக்கடி லீவ் போடுறாளா, எங்களால பார்க்க முடியலையேன்னு இருக்கு. வாந்தி மயக்கம் தலை சுத்தல் எல்லாம் இருக்குன்னு சொல்றாளா? இல்லக்கா, டயர்டா இருக்குன்னு தான் சொல்றா. தூக்கமா வருதுன்னு சொல்றா. ஆமா அன்பு, சில பேருக்கு அப்படி கூட இருக்கும். கொஞ்சம் சாப்பாடு மட்டும் சத்தா பார்த்து கொடுத்தா சரியாயிடும். ஏனே ஆனந்திக்கு சாப்பிட என்ன கொடுக்கணும்னு கேட்டா கூடவா உங்க அம்மா சொல்ல மாட்டாங்க? அவங்களெல்லாம் நம்ப முடியாது சௌசவ். சில நேரம் சொல்லுவாங்க, சில நேரம் கோவத்துல இருப்பாங்க. ஆனா ஆனந்தி எப்படி பாத்துக்கணும்னு சொல்லி கொடுக்க எனக்கு வேற ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க சொல்றபடிதான் நான் ஆனந்தியை பாத்துக்கிறேன். அது யார் அன்பு? டாக்டர் கௌசல்யா மேடம். அவங்க தான் ஆனந்தி எப்படி பாத்துக்கணும், என்ன சாப்பிட கொடுக்கணும்னு எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. சூப்பர் மாப்ள, இதுக்கு மேல என்ன வேணும்? முத்து, டாக்டர் சரியாதான் சொல்லுவாங்க, அன்பு நல்லா தான் பாத்துக்குவான். ஆனாலும் இந்த நேரத்துல பொண்ணுங்களுக்கு அம்மா பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கும்னு தோணும். ஏன் அன்பு, நீ ஆனந்திய கொஞ்ச நாள் அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைக்கலாம்ல? ஆமா ஆமா, அம்மா கை பக்குவத்துல ஆனந்தி டக்குன்னு உடம்பு தேறிடுவா. உடம்பு தேருவா, ஆனா போனா திரும்பி வரணும்ல. ஏன் போனா திரும்ப வர மாட்டாளா என்ன? நீ என்ன சொல்ற? இல்ல, நான் அப்படி சொல்லல. இங்க இருந்து போகணும், அப்புறம் திரும்ப வரணும். இந்த நேரத்துல தேவையில்லாம அலைச்சல் தானே, அத சொன்னேன். ஆமா ஆமா, அதுவும் கரெக்ட் தான். என்ன கரெக்ட்? எப்படினாலும் பிரசவத்துக்கு அம்மா வீட்டுக்கு தானே அனுப்பணும். அதெல்லாம் நான் ஆனந்தி எங்கேயும் அனுப்ப மாட்டேன். வேணும்னா அவங்க எங்கேயும் வந்து பாத்துக்கிட்டோம்.